வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து மேக்ஸ் மாரத்தானில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன். அதில் ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். பார்ட் 1ல் வந்து போர்ட் மாஸ் ரூலை ஃபாலோ பண்ணி எப்படி நம்ம வந்து சம்ஸை சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து சிம்பிள்ஸை சேஞ்ச் பண்ணி எப்படி நம்ம சம்மை சால்வ் பண்ணுறது அப்படின்றது பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் அதுக்கு அடுத்த மாடலில் இருக்கக்கூடிய சம்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்ஸ் 5/7 + 5/7 சொல்லி இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இதோட ஒய்யோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 4 ரூல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். a/m இன்ட்டு a/n அது வந்து என்னன்னா a/m + n டைரக்டா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ a/m/a/n அப்படின்னு இருக்குன்னா ஸோ இந்த a/n மேலே போறப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா a/m - n மாறிடும். இப்போ a/m ஓட மல்டிபிள் வந்து n இருக்கு அப்படின்னா a/m மாறும். இப்போ ab/n அப்படி இருக்கு அப்படின்னா a/n b/n அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 4 ரூல் வந்து இருக்கு. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த சம்ம நம்ம என்ன பண்ணலாம் சால்வ் பண்ணிடலாம். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல இதுல காமனா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/7. அப்போ அதை நான் என்ன பண்ணிடுறேன்னா வெளியே எடுத்துறேன். ஸோ அதுக்கடுத்து பாருங்க 1 2 3 4 5 5/7 இருக்கு. அப்போ 1 + 1 + 1 + 1 கரெக்டா? அப்போ இந்த 1 2 3 4 5 அப்போ இங்கே 5 இருக்கு இன்ட்டு இங்கே 5/7 வந்து வெளியே இருக்கு. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது என்ன மாடல் இருக்கு a/m இன்ட்டு a/n அப்படின்ற மாடல் இருக்கு. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் a/m + n சொல்லி மாத்திடலாம். அப்போ 5/7 + இன்ட்டு 5 வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் 5/8 அப்படின்னு சொல்லி மாத்திக்கலாம். அப்போ 5/8 ஈக்குவல் டு அவன் என்ன சொல்லியிருக்கான் 5/y. அப்போ ஒய்யோட மதிப்பு இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 8. அப்போ இதுக்கான ஆன்சர் 8. நெக்ஸ்ட் அதே சேம் ரூல் தான் 2/40 + 2/40 இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன காமனா வெளியே எடுக்கலாம் அப்படின்னா 2/40 வெளியே எடுக்கலாம். அப்போ இங்கே 1 + 1 அப்படின்னு இருக்கும். இப்போ 2/40 எடுத்தா இங்கே 2 இருக்கும். அப்போ இது என்ன மாடல் இருக்குன்னா a/m இன்ட்டு a/n மாடல் இருக்கு. அப்போ நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 2/40 + 1 இப்போ அதாவது 2/41. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். அடுத்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா √3 இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 தான். என்ன ரூட்டுக்குள்ள என்ன இருக்கோ ஸோ அதுதான். ஸோ இதுக்கு அடுத்து என்ன மாடல்ல கேட்குறாங்க கொஸ்டின் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ √12 + √12 + √12 எப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுமே இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ ஒரு சிம்பிளோட வருது அப்படின்னா அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து 3 4s are 12. அப்போ இங்கே வந்து 3 வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் மைனஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் 3 யூஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்துருந்துச்சு அந்த இடத்துல என்ன பண்ணணும் 4 யூஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு மாடல். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து ஒரு மாடல் இருக்கு, அதை அடுத்த இதில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து ஒரு மாடல் என்ன அப்படின்னா இப்போ √6 இன்ஃபினிட்டிலாம் கிடையாது, அந்த டாட் எதுவுமே வராமல் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா x 2/n - 1 / 2/n. ஸோ இதுதான் இதுக்கான ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ எஸ்ஸோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. n வந்து எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ என்னோட மதிப்பு 3. அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா x 2/3 - 1 / 2/3. அப்போ இந்த x இருக்கிறதுல 6 நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ 2/3 என்ன வந்துடும் 8 - 1 / 8. இப்போ 6/7/8 இதுதான் இதுக்கான ஆன்சர். அப்போ இந்த 3 மாடல் தான் இருக்கு. அப்போ இதை நம்ம தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் என்ன கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக அடிச்சிடலாம். இப்போ √3 இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சுன்னா அதுதான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் 3/1. நெக்ஸ்ட் ABCDEFG அப்படின்னு சொல்லி இதுதான் அதோட இதுன்னு சொல்லிட்டு ஆங்கில எழுத்துக்கள் முறையே 2 4 6 8 10 12 14 16 சொல்லிட்டாங்க. அப்போ A வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா A வந்து 2, B வந்து 4, C வந்து 6, D வந்து 8, E வந்து 10, F வந்து 12, G வந்து 14, H வந்து 16. அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா போட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர் எடுத்துடலாம். அப்போ F இருக்க இடத்துல என்ன பண்ணோம் 12.
டிவிஷன் ரூட் ஆஃப் பி இருக்கிற இடத்துல என்ன யூஸ் பண்ணும் 4 ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ இருக்கிற இடத்துல என்ன யூஸ் பண்ணும் 2 டி இருக்கிற இடத்துல என்ன யூஸ் பண்ணும் 8. ஸோ இப்போ இதை போர்ட் மாஸ் ரூல் ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டு, இந்த ப்ராக்கெட்டை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். இப்போ 12 அப்போ ரூட் 4லேருந்து வெளியே எடுத்தோம்னா 2 ப்ளஸ் ரூட் 2. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 4 × 2. ஃபர்ஸ்ட் இதை உடச்சிடணும். அப்போ 4 × 2ன்னு உடச்சிரும். அப்போ ரூட் 4 வெளியே எடுத்தோம் அப்படின்னா 2ன்னு வந்துடும். கரெக்டாக? அப்போ இதை நம்ம டிவிஷன் பண்ணால் 6 ப்ளஸ் ரூட் 2 × ரூட் 2 ஒன்று இருக்கு இன்ட்டு 2ன்னு ஒன்று இருக்கு. ரூட் 2 × ரூட் 2 என்ன ஆயிரும் அப்படின்னா வெறும் 2ன்னு மாறிடும். 6 இருக்கு. ஓகேவா? அப்போ இங்கே வந்து 6 + 4 = என்ன ஆயிரும் 10ன்னு ஆயிரும். அப்போ இந்த 10ஓட மதிப்பு இங்கே எதில் இருக்கு ஈல இருக்கு. அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர் 10. நெக்ஸ்ட் -16 டிவிஷன் 4க்கு எது சமமானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் இதை 4 ஆப்ஷன் செக் பண்ணுவோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா -16 / 4ல் நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும் -4ன்னு ஆன்சர் வருது. இந்த -4 இந்த இதில் எதில் வருதுன்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, இதில் பார்த்துருவோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் 16/4 அடித்தா +4ன்னு கிடைக்கிது. அடுத்து இங்கே பாருங்க -16 / -4 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இங்கே அடித்தா +4ன்னு கிடைக்கிது. இங்கே அதே மாதிரி தான் -4 -16 இருக்கு. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இங்கே அடித்தோம் அப்படின்னா 1/4ன்னு கிடைக்கிது. இங்கே பாருங்க அடித்தோம் அப்படின்னா -4ன்னு கிடைக்கிது. அப்போ எந்த இடத்துல இதோட ஆன்சர் சேமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு இது வந்து என்ன பண்ணா சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே நல்லா பாருங்க, நம்ம அங்கே ஒரு ரூல் பார்த்தோம். MA / MB இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் MA - Bன்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். ஸோ அதே ரூலை தான் இங்கே என்ன பண்ண போகிறோம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ MA - B, அதாவது இந்த இதுக்கு நான் வந்து ஈக்குவல் எடுக்கிறேன் பவர் ஆஃப் A + B இன்ட்டு MB - C பவர் ஆஃப் B + C MC - A பவர் ஆஃப் C + A இன்ட்டு 1/M. ஸோ இதான் இருக்கு. ஸோ இப்போ இங்கே பாருங்க, அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணோம் மல்டிபிள் பண்ணோம். இப்போ A - B A + B இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. A - B A + B அப்படின்னா A² - B². இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இதை பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, A² இது அப்படியே மல்டிபிள் பண்ணுறேன். A² அடுத்து ப்ளஸ் AB அதாவது இதுக்கு இது மல்டிபிள், அடுத்து இதுக்கு இது பார்த்தீங்கன்னா -AB - B². அப்போ இங்கே -AB + AB நான் கேன்சல் ஆயிரும். அப்போ டேரெக்டாக A² - B²ன்னு நம்மளுக்கு வரும். ஸோ அதை தான் நான் இங்கே சிம்பிளாக A² - B²ன்னு எழுதிருக்கேன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா M பவர் A - B A + B என்ன ஆயிரும் A² - B² இன்ட்டு MB² - C² இன்ட்டு MC² - A² இன்ட்டு 1/M இருக்கு. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே -A², இங்கே +A², இங்கே -B², இங்கே B², இங்கே C², இங்கே +C², இங்கே எல்லாமே என்ன ஆயிரும் 0 ஆயிரும். இப்போ M பவர் 0 இன்ட்டு 1/M. எனிதிங் பவர் 0 என்ன ஆயிரும் 1 இன்ட்டு 1/M. அப்போ இதுக்கான ஆன்சர் 1/M. நெக்ஸ்ட் இது எல்லாமே மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் உள்ளே போட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர் எடுத்துலாம். A = 6 + 1 அப்படின்னா 7 7/2. B = 23/4. C = 23/5. D = 35/8. ஸோ இதுதான் நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் ஃப்ராக்ஷன் மாற்றிட்டோம். இப்போ A B நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த ஃபார்முலாவில் உள்ளே போட்டுடலாம். அப்போ A வந்து 7/2 இன்ட்டு B வந்து 23/4 / C வந்து 23/5 இன்ட்டு D வந்து 35/8. ஸோ அப்போ 7/2 இன்ட்டு 23/4 இன்ட்டு இது அப்படியே தலைகளாக மாறுறப்ப என்ன ஆயிரும் 5/23
இன்ட்டு 8/35. அப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் எடுத்துடலாம். 2 4s are 8. 8 கேன்சல் ஆயிரும் டைரெக்டாக. 7 5 டைம்ஸ் இருக்கும். இந்த 5 இந்த 5ம் கேன்சல் ஆயிரும். 23 23 கேன்சல் ஆயிரும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? 1. நெக்ஸ்ட் ஃபிபனாச்சி சீரியஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா படி நம்ம உள்ளே போட்டோம் அப்படின்னா இதுக்கு F5க்கான ஆன்சர் என்னன்றதை எடுத்துலாம். அப்போ F1 வந்து 1, F2 வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு தேவையானது F3 அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது. அப்போ Fn-1 இருக்க இடத்துல 3 - 1 ப்ளஸ் F3 - 2. அப்போ இங்கே என்ன வரும்? F2 ப்ளஸ் F1ன்னு வந்துடும். அப்போ F2ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. 3 + 1 அப்போ 4. அப்போ F3ஓட வேல்யூ என்னன்னா 4. அடுத்து F4 கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா F3 + F1. இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா இதுதான் வரும். F3 + F2ன்னு கிடைக்கும். அப்போ F3ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 4, F2ஓட வேல்யூ 3 7ன்னு கிடைக்கும். அடுத்து நம்ம F5 வேணும், அடுத்து நம்மளுக்கு தேவையானது வேணும் அப்படின்னா F4 + F3. F4ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7, F3ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 = 11. இதுதான் F5ஓட வேல்யூ. நம்மளுக்கு கேட்டது F5 தான். ஸோ டைரெக்டாக எடுத்துடலாம் 11. நெக்ஸ்ட் A + B + C இதுக்குள்ள வந்து சப்ஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஏக்கு பதில் என்னது A/3 இருக்கு. அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னா 3, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 7 / 7 சி போட சொல்லுவாங்க 7. இதை நீங்கள் சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். 7 10 14 14/7 கேன்சல் பண்ணால் 2. இதுக்கு ஆன்சர் 2. நெக்ஸ்ட் ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸோட வேல்யூ என்னன்றதை கேட்டிருக்காங்க. அப்போ மிக்சடு ப்ராக்ஷனாக ஃபஸ்ட்டு டைரெக்டாக ப்ராக்ஷனாக மாற்றிக்கிறோம். 7/3 + 11/6 - x + 20/3 22/3. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சீரியஸ். இதில் என்ன பண்ணிடுவோம்னா இந்த -x அங்கே கொண்டு போயிடுவோம், இதை உள்ளே கொண்டு வந்துடும். இப்போ 7/3 + 11/6 + 20/3 - 22/3 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வர்றப்ப மைனஸாக மாறும். இங்கே +x மாறிடும். அப்போ நம்மளுக்கு தேவையானது என்னன்னா இந்த எக்ஸ் தான். அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் ஆன்சர் எடுத்துடலாம். அப்போ இங்கே வந்து இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா 6 தான் எல்சிஎம். அப்போ இங்கே 2 டைம்ஸ் போடணும். அப்போ மேலே 2 டைம்ஸு 14 ப்ளஸ் இங்கே வந்து 1 டைம்ஸு மேலே 1 டைம்ஸு அப்போ 11 ப்ளஸ் இங்கே 2 டைம்ஸ் இங்கே 2 டைம்ஸ் 40 மைனஸ் இங்கே 2 டைம்ஸு மேலே 2 டைம்ஸ்னா 44 = எக்ஸு. அப்போ இங்கே -4 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணால் இதை கேன்சல் பண்ணால் 10 இருக்கும். ஸோ இங்கே ஒரு 11 இருக்குது. அப்போ 21/6 இருக்கு. 7 டைம்ஸ் வரும், இங்கே 2 டைம்ஸ் வரும். இப்போ 7/2 இங்கே 7/2 ஆன்சர் இருக்கான்னு பார்த்தா இல்லை, மிக்சடு ப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ இதே நம்ம மிக்சடு ப்ராக்ஷனில் மாற்றிடுவோம். அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா 3 1/2. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய் ரெண்டோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவல்ட்டு எடுத்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். 15/25 = x/5. இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். 5 × 5 இங்கே 25 × x. 4 5s இங்கே 5 டைம்ஸு இங்கே 3 டைம்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 3. அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே வந்துச்சு என்னன்னா 3. அடுத்து இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம் எடுத்துக்கலாம். அப்போ 3/5 = 18/3 18/y. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். 4 3s 6 டைம்ஸு. அப்போ 5 6 20 30. ஒய்யோட மதிப்பு 30. அப்போ x3 y 30. எது? ஏ ஆப்ஷன். எஸ், இந்த மாடலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட சிம்பிளிஃபிகேஷனில் எல்லா சம்மும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு அடுத்த வீடியோவில் இதுக்கு அடுத்த மாடல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.